ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் அதாவது நின்ன எபிசோட செகண்ட் பார்ட் தான் பேச போகிறோம். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காவேரியோட பதட்டத்துக்கான காரணம் என்ன, ஏன் காவேரி வந்து அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது தத்துவத்தோடய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் மட்டுமே இருக்காது. சந்தோஷத்தை மட்டுமே பார்த்தோன்னா அது வந்து நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது வாழ்க்கையில். ஸோ ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அந்த சந்தோஷம் தான் நம்ம என்றைக்குமே நிலச்சிருக்கும், நம்மளுக்கு மறக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்ச நாள் சந்தோஷமாக இன்றைக்கி இருந்தோம், அடுத்த கஷ்டம் தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம், எப்படி வரப்போகிறாங்க வீக்காக ஃபேன்ஸ், அதாவது அதை தான் சொல்ல வளர்ந்ததில்ல. ஸோ நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க, இது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வரணும். இது இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. பட் என்ன, விஜய் கவிரி பிரியாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம இதில் பார்க்கணும். என்னோட கேஸ் படியும் அப்படி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காவேரி அவ்வளோ சீக்கிரம் இன்னும் விட்டு போக மாட்டாங்க நம்ம விஜய். ஏன்னா வந்து விட்டு போகிறதுக்கான ஒரே ஒரு குட்டி ரீசன், நம்ம விஜயோட சேட்டையினால் அவர் பண்ண ஒரு குடும்பத்தினால அவர் விட்ட ஒரு வார்த்தை தான். எனக்கு நீயா வெண்ணிலாவான்னு வரும்போது எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். இன்றைக்கி எப்படி சொல்லியுமே வந்து அந்த ஃபோட்டோவை நினச்சி பார்க்கும்போது அந்த சின்ன நினச்சி பார்ப்பாங்க. பட் ஆனால் இதை நினச்சி பார்க்க மாட்டாங்க. பட் கண்டிப்பாக கோவிலில் உட்காந்து எனக்கு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, நாளைக்கு அதாவது அப்கமிங் வீக் எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோமே அதான் வரும். அப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணும்போது நம்ம விஜய் வந்து அவங்க நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை மட்டும் வந்து சொல்லாமல் இருந்தாருன்னா இப்போ இந்த இடத்துல அதெல்லாம் பிளான் பண்ணி தாங்க பண்ணுறாங்க. இந்த வார்த்தையை சொன்னால் தான் எங்கள் காவேரிக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்கள வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேறு எந்த ரீசனும் வந்து உங்களுக்கு யோசிக்க தோணவே தோணாது. இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு யோசிக்க வைக்கும். அதுதான் அவங்களோட மெயின் இதுவே, அதுதான் அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்பா போனதுலேருந்து ஒரே கஷ்டம், நவீனோட பிரேக்கப் அப்படியே கஷ்டமாக பார்த்துட்டு இருந்த காவேரி. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க மூஞ்சில் எனக்கு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் பார்க்கறதுக்கு நமக்குமே அந்த ஃபீல் ஆச்சு, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்தோஷத்தெலாம் சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி வந்து நம்ம ராகினி வந்து ஒரு ட்ரீட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் வந்து நம்ம காவேரிக்கான ஒரு மிகப்பெரிய அந்த வருத்தம். இது வரைக்கும் ஒரு போல்டான காவேரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பதட்டப்பட்டு, நீங்கள் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக பசுபதி முன்னாடி வந்து நம்ம காவேரி இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுக்கு பயம் இல்லை வேணாம்னு சொல்லி அந்த பம்புறாங்க பார்த்தீங்களா, அந்த பம்புறதுன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு மாதிரி வந்து இருந்தாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக நம்ம காவேரி பார்த்தாங்க. அதுக்கான காரணம் நம்ம விஜய் தான். அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் இப்படி ஒரு கேள்வி இங்கே கேட்டு வச்சிருக்காரு, பதில் சொல்லி வச்சிருக்காரு. எனக்கு நீயா வெளியில அப்படின்னும் போது இது எல்லாமே அவங்க மைண்டுக்கு வருது. நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம், இப்போ நம்மளோட லைஃப் எங்கே எப்போ முடிய போது, இந்த இடத்துல விஜய் கிட்ட சொன்னது எப்படி ரியாக்ட் பண்ணுவார், நம்ம உடனே சொல்லாமா லேட்டாக சொல்லாமா அப்படின்னு நம்மளுக்குள்ள 1000 கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் விடை வந்து நம்மளுக்கு அப்கமிங்கில் கண்டிப்பாக தெரியும். பட் இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. லெவலில் பிளான் பண்ணி வந்து செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். காவேரி ரொம்ப பதட்டப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு பதட்டத்தை. பட் இன்றைக்கி வந்து அவங்க இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி ஹாப்பினஸ் வந்து பார்த்ததில்லை, இவ்வளோ தூரம் பதட்டப்பட்டும் பார்த்ததில்லை. ரெண்டுமே ஒரே எபிசோடில் பார்க்க வச்சிட்டார் நம்ம டேரக்டர் சார். நம்ம விஜயுமே இந்த ஆசிரமத்தில் இருக்காங்க. மேபி ரெண்டும் ஒரே நாள் ஷூட்டிங் போச்சு இல்லையா, அதனால ஒரே ஷூட்டிங்னால எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு பொண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே நாளே 2-3 டேக்கான ஷூட்டிங் வந்து எடுத்து வச்சிருக்காங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து காவேரிக்கு இன்ட்ரோ பண்ணுவாங்க இல்லையா வெண்ணிலாவை, இதுக்கு முன்னாடி ஒரு பிக் நான் ஷேர் பண்ணிப்பேன், ஃபஸ்ட்டு பிக். அதில் வந்து நம்ம பசோட ட்ரெஸ் கலர் வேறு, இப்போ போட்டுக்க ட்ரெஸ் காஸ்ட்யூம் வந்து வேறு. பட் விஜயோட சேர்ந்து போட்டு எடுத்துருக்காங்க. விஜயும் காவேரியும் வந்து இதுக்கு போவாங்க இல்லையா அந்த ஆசிரமத்துக்கு. மேபி அந்த ஷூட்டிங் எடுக்கும்போதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் எடுத்திருக்காங்க. அதனால வந்திருக்காங்களா விஜய், இல்லை விஜயும் வந்துடுவாரா? ஏன்னா விஜய் அதே ட்ரெஸ் காஸ்ட்யூம் தான் இருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு பாசிபிளே கிடையாது. அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து வந்திருக்க மாட்டார். மேபி வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும். மேபி காவேரியே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்களா, இல்லை இந்த பசு கேங் வந்து கூப்பிட்டு வராங்களா நமக்கு அதில். பட் கண்டிப்பாக வெண்ணிலா வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் டவுன் இருக்க போகுது. கண்டிப்பாக பிரேக் டவுன் தான். அவரும் மனுஷன் தானேங்க, அவருக்கும் அந்த ஃபீலிங்லாம் இருக்கும் இல்லையா. அந்த பொண்ணு ஏன் போணுச்சு, எதுக்கு போணுச்சு, இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டிப்பாக விஜய் தெரியும்னு வந்து நினைப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஏன் போனாங்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அது இன்னும் பெரிய பிரச்சனையாக அவங்க சித்தப்பால தான் விட்டுட்டு வெளியே போனாங்க. இதெல்லாம் வந்து உண்மைகள்லாம் தெரிய வருமா, நம்ம வெண்ணிலாவை கேமியோ ஃப்ரெண்ட்ஸாக வராங்களா, இல்லை கொஞ்ச நாள் எபிசோட வராங்களா, நெகட்டிவாக வராங்களா, பாசிட்டிவாக வராங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்களை மாதிரியே எனக்கும் உள்ளுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது. ஸோ பாப்போம் டேரக்டர் டீம் எப்படி மூவ் பண்ணுறாங்க, எம்என் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இந்த இடத்துல நம்ம ஹோப் கண்டிப்பாக கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குது. காவேரி விஜய் விட்டு போக மாட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.